Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற மாதிரி நம்ம எப்படி எடிட்டிங் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதுக்கான அப்ளிகேஷன் PicsArt கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக கிடைக்கும். வேண்டாம் கிளிக் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு PicsArt ஓப்பன் பண்ணிக்கோங்க. PicsArt ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்ற ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இமேஜ் எடிட்டிங் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ண போறீங்க அந்த இமேஜ் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி சைடில் பார்த்தீங்கன்னா கட் அவுட்ன்ற ஆப்ஷன் இருக்கும் கீழே. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைஸை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த கட் பண்ணுற மாதிரி நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் வந்து கரெக்டாக வந்து இதை மேட்ச் ஆயிரும். கொஞ்சம் லைட்டாக விட்டு போயிருக்கும். அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே பெயிண்ட் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக. சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டு கேலரியில் போய் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் PicsArtக்குள்ளே போய்க்கோங்க. PicsArtல போய்ட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷன் வைக்கோங்க. போயிட்டு ஒரு பேக்ரவுண்ட் நான் சூஸ் பண்ணுறேன். அந்த பேக்ரவுண்டு வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் ஓப்பனாக இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ட்ரான்ற ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணி உள்ளே வைக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு சைடில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இமேஜ் அப்படின்ற ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் முன்னாடி இமேஜ் கட் பண்ண இமேஜ் வந்து PNG கன்வெர்ட் ஆகிருக்கும். அதை நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டு இப்போ வந்து மிரர் சைஸ் நம்ம அந்த பக்கம் தெரிகிற மாதிரி நம்ம மிரரை மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் மாற்றிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் மாற்றினா கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த மாதிரி மாறிடும். மாறணும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் வச்சுக்கோங்க. பொசிஷன் வச்சு நான் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாஸ்க் பக்கத்தில் ஃபஸ்ட்டு லேயர் இருக்கும். அது எம்டி லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. எம்டி லேயர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு பக்கத்தில் ஒரு ப்ரெஸ் இருக்கும். அந்த ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கெப்பாசிட்டியை குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஓகே பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அந்த கலர் இருக்கும். கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பென்னுன்ற ஐக்கான் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நேரம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலரில் வந்து நிற்கும். கரெக்டாக அந்த பாயிண்ட் வச்சு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கிரீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு நீட்டாக அப்படி ஒரு கோடு மட்டும் இழுத்து விட்டுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா அந்த கோடு இருக்கும். மேலே அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து நல்லா அந்த கோடை வந்து நீட்டாக இழுத்து விடுவோங்க. இழுத்து கரெக்டாக அந்த ஃபேஸுக்கு அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லேயரில் வந்து இப்படி தான் காட்டும் உங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டுக்கு கீழே கெப்பாசிட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு மல்டிப்ளை அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி மெர்ஜின்ற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ முடிஞ்சோ பார்த்துக்கோங்க. இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த இமேஜில் வந்து கரெக்டாக அதே மாதிரி உட்காந்து லேயர் வந்து போய் மாறிடும். ஓவர் லேயர் மாறிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதை ஆளுக்கு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.